தமிழக சட்டசபை கூடும் நாள் வந்தாலே எந்த நேரத்தில் என்ன சர்ச்சை வெடிக்கும் என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரங்களில் இருந்தது. ஆனால் சட்டசபையில் நேற்று நடந்த நிகழ்வுகள் எல்லாமே சாதாரணமாக கடந்து போகக்கூடிய நிகழ்வுகள் கிடையாது. ஏனெனில் வழக்கமாக திமுக ஆட்சியில் ஆளுநர் ரவி இருக்கும்போது சட்டசபை கூடினால் போர்க்களம் போல் பிரச்சனை வெடிக்கும். தமிழ்த்தாய் வாழ்த்துதான் முதலில் வாசிப்பார்கள். தேசிய கீதம் வாசிக்க சொல்வார் ஆளுநர். ஆனால் அதனை ஏற்க சபாநாயகர் மறுப்பார். இதனால் ஆளுநர் ரவி வெளிநடப்பு செய்வார். அதேபோல் அப்படியே வாசித்தாலும் பல வார்த்தைகளை பேச மாட்டார். ஆனால் இன்று தாவேகா அரசின் நடவடிக்கையும் ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கரின் நடவடிக்கையும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது திமுக ஆட்சியில் ஆளுநராக இருந்த ஆர்.என். ரவி அரசு தயாரித்து கொடுத்த உரையை அப்படியே வாசிக்க மறுத்தார். திராவிட மாடல், சமூக நீதி போன்ற வார்த்தைகளை தவிர்த்தார். தமக்கு விருப்பமான வரிகளை தன்னிச்சையாக சேர்த்தார். இதனால் கோபமடைந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆளுநர் முன்னிலையிலேயே அரசு தயாரித்த உரை மட்டுமே அவை குறிப்பில் ஏற வேண்டும் என தீர்மானம் கொண்டுவர ஆளுநர் ரவி பாதியிலேயே அவையை விட்டு விறுவிறுவென்று வெளியேறி உள்ளார். அந்த சம்பவங்கள் ஒரு பெரும் அரசியல் போர்க்களமாகவே காட்சியளித்தது. ஆனால் நேற்று தற்போதைய ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் சட்டமன்றத்திற்கு வந்து அரசு தயாரித்து கொடுத்த கொள்கை விளக்க உரையை ஒரு வரி, ஏன் ஒரு எழுத்து கூட மாற்றாமல் அப்படியே முழுமையாக வாசித்து முடித்துள்ளார். வியப்பு என்னவென்றால் அந்த உரையில் மத்திய அரசை விமர்சிக்கும் வார்த்தைகளும் தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிரான வரிகளும் இருந்தன. இருந்தும் ஆளுநர் எதையும் தவிர்க்காமல் அப்படியே வாசித்தார். இதை கவனித்த திமுக இளைஞரணி செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் எங்களுடைய அரசு தயாரித்து கொடுத்த உரையை ஆளுநர் முழுமையாக படித்ததே இல்லை. ஆனால் இன்று ஒரு வரி மாற்றாமல் அப்படியே வாசித்துள்ளார். இதிலிருந்தே இந்த தாவேகா அரசுக்கும் பாஜகவுக்கும் இடையே உள்ள ரகசிய கனெக்ஷன் வெட்ட வெளிச்சமாகி உள்ளது என்று அனல் பறக்க செய்தியாளர் சந்திப்பில் பேசினார். அதேபோல் ஆளுநர் உரை தொடங்கும் முன் தமிழ்த்தாய் வாழ்த்தும், உரை முடிந்த பின் தேசிய கீதமும் இசைக்கப்படும் என்பது தமிழக மரபு. ஆனால் கடந்த காலங்களில் ஆளுநர் உரைக்கு முன்பாக தேசிய கீதம் இசைக்க கூடாது. இதனால் வெளிநடப்பு செய்வதே ஆளுநர் ரவிக்கு வாடிக்கையாக இருந்தது. இன்று எந்த ஒரு இடையூறும் இல்லை, கூச்சல் குழப்பமும் இல்லை, வெளிநடப்பும் இல்லை. அதைவிட முக்கியமாக சட்டமன்ற வரலாற்றிலேயே முதல் முறையாக ஆளுநர் உரையின் தொடக்கத்திலும் இறுதியிலும் என 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டது. இதனை பெருமிதத்தோடு சுட்டிக்காட்டிய ஆளுநர் அர்லேக்கர் 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஆளுநர் உரை எவ்வித இடையூறுமின்றி முழுமையாக வாசிக்கப்பட்டுள்ளது. ஒரு புதிய உதயம், 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டது. ஒரு சரித்திர நிகழ்வு. இது மக்களாட்சியின் மாண்பை நிலைநாட்டியுள்ளது. மனதுக்கு நிறைவாக இருக்கிறது என்று உருகி பேசியுள்ளார். அன்று தமிழக ஆளுநரை எதிர்த்து கெத்து காட்டிய அதே சட்டமன்ற கூடம் இன்று எவ்வித எதிர்ப்பும் இன்றி இணக்கமாக காட்சியளிக்கிறது. மத்திய அரசை விமர்சிக்கும் உரையை ஆளுநரே வாசிப்பதும், அதற்கு ஆளுநரே மனநிறைவு என பாராட்டு பத்திரம் வாசிப்பதும் தமிழக அரசியலின் விசித்திரத்தின் உச்சமாக பார்க்கப்படுகிறது. அன்று மோதல், இன்று இணக்கம். இந்த புதிய உதயம் தற்காலிகமானதா அல்லது தேர்தல் கணக்குகளுக்கான அஸ்திவாரமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஏனெனில் இடைத்தேர்தல் முடிந்தால்தான் உண்மை நிலை தெரிய வரும். ஏனெனில் மத்திய அரசை எந்த வகையிலும் விஜய் விமர்சிப்பதே இல்லை. தேர்தலுக்கு முன்பும் சரி, தேர்தல் முடிந்து ஆட்சிக்கு வந்த பின்னரும் சரி, விஜய் அப்படியே தொடர்கிறார். என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளாக ஆளுநர் மாளிகைக்கும் தமிழக அரசுக்கும் இடையே நடந்த முட்டல் மோதல்கள் டெல்லி உச்சநீதிமன்றம் வரை எதிரொலித்தன.